சார் வணக்கம் சார். வணக்கம். விஷால் அவர்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறாருன்றதை காட்டிலும், அதாவது ஒரு 7 கோடி மக்கள் பார்க்கக்கூடிய படம் அது. அதில் போய் ஒரு 4 பேர் உட்காந்து நீங்கள் பாட்டு முடிவு எடுக்கிறீங்க. இதெல்லாம் வந்து நல்லதே இல்லை. ஒரு அந்த 7 கோடி மக்களுக்கும் அது ஒரு ஒரு ரசிக்கிற திறமை இருக்குது. அவங்க படம் பார்த்து அவங்க ஒரு விஷயங்கள் கொண்டாட வேண்டியதை இப்படி கெடுக்கிறீங்களே அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை விஷாலும் விஜயும் ஒரு நல்ல நட்புறவை மெயின்டைன் பண்ணுறாங்களா? இல்லைங்க, ஆக்சுவலாக அவர் சொல்கிறது சென்சார் போர்டை சொல்கிறாரு. சென்சார் போர்டில் ஒரு 4 பேர் உட்காந்து ஒரு படத்தை முடிவு பண்ணுறாங்க. 7 கோடி பேர் பார்க்குற படத்தை எப்படி 4 பேர் முடிவு பண்ண முடியும்னு அவர் சொல்கிறாரு. நம்ம சிஸ்டத்தையே புரியாமல் பேசிகிட்டு இருக்காரு அவர். எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், 140 கோடி பேருக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கார். 140 கோடி பேரை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுதான் சிஸ்டம், அதுதான் சென்சார். அந்த வரையறைக்குள்ளே வா அப்படின்றது. ஆமாம், அதை விட்டு அதை எப்படி 4 பேர் முடிவு பண்ண அவர் முட்டாள்தனமாக பேசுகிறார். சரி சரி, அதெல்லாம் நம்ம வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. சரி சரி. ஜனநாயகன் படத்துக்கு ஒரு இஷ்யூ வருது, தவறுன்னு சொல்லுங்கள், அதை வேணால் நம்ம கேட்டுக்கலாம். அதை விட்டு சென்சார் அமைப்பே தப்பு, அதில் வந்து ஒரு 4 பேர் எப்படி ஒரு படத்தை முடிவு பண்ணலான்னா அதுதானே சிஸ்டம், அதுதானே சட்டம். அப்புறம் அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அப்போ அதில் வந்து அவர் புரியாமல் பேசின ஒரு விஷயம் தான் அது. அப்படியே பேசுகிறார். ஓகே, ரைட். இதுக்கப்புறம் வந்து தாய் கிழவி அப்படின்ற படம் எஸ்கே ப்ரொடக்ஷனை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா இதுவரையும் அவருடைய நடிப்புலையும் சரி, அவர் தயாரிக்கக்கூடிய சில படங்களுமே நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. தாய் கிழவிக்கான அதே வரவேற்பு இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, தாய் கிழவி மீது எனக்கே பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்து என்னிடம் கருத்து சொன்ன பல பேர் வந்து அந்த படத்தை பற்றி ஆகா ஓகோன்னு பயங்கரமாக சொன்னாங்க. பட் நான் போய் பார்க்கும்போது அந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 10 நிமிஷம் ராதிகா வர்ற காட்சி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் வராங்க. படத்துலேயே மொத்தம் அவ்வளோதான் ராதிகா போர்ஷன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து மற்றவர்கள் நடிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கான படம் இல்லை. இன்னொன்று வந்து ராதிகா படத்தில் ஒரு கொடுமையான ஒரு வட்டி கடை கிழவியாக நடிச்சு, அந்த மாதிரியான வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணுற ஒரு கேரக்டர். அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்கன்னா நாம் எப்படி அவங்களுக்காக ஃபீல் பண்ண முடியும்? அங்கேயே அந்த படம் அடிபட்டு போச்சு. ஓகே ஓகே, ரைட் ரைட். நீங்கள் சந்தோஷப்படுவாங்க எல்லாம். ஊர் சந்தோஷப்படும் இந்த கழுவி போய் படுத்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் அந்த சந்தோஷம் நமக்கும் இருக்குது. நல்ல வேலைடா கழுவி படுத்துச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கேரக்டருக்காக நீங்கள் வந்து கவலைப்படணும், அழணும். அப்போ தான் அந்த கேரக்டர் ஜெயிக்கும். ரைட் ரைட். இதில் அந்த இது வந்து மிஸ் ஆகி போச்சு. ஓகே, டோட்டலாகவே இந்த அடிப்படையே தப்பாக போச்சு. ஓகே ஓகே ஓகே. அதாவது அந்த எந்த இடத்துல நம்ம ஃபீலை வந்து ட்ரிகர் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து அந்த படம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நிறைய கதைகளும் அதே மாதிரி தான். எங்கே தேவையோ எந்த இடத்துல தூண்டி விட்டால் மக்கள் வந்து உட்காருவாங்கன்றது தெரியாமல் தான் நிறைய படங்கள் ஃப்ளாப். இந்த பேஸ் தப்பாக இருக்குன்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. அப்போ தாய் கிழவி தொடர்ந்து வந்து அஜித் அவர்களுக்கும் படம் பண்ணலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன் அப்படின்னு வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம மக்கள் தட்டி விட்றாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்கும் இல்லையா? எஸ்கே ப்ரொடக்ஷனில் அஜித் அவர்கள் நடிக்கிறது நல்லா தான் இருக்குது கேட்கும்போது. இதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு தெரிந்த அப்படி அவர் எங்கேயாவது சொன்னாரான்னு எனக்கு தெரியல. நீங்கள் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரோன்னு நான் நம்புகிறேன். சரி. அதில் வந்து இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய படம் பண்ணுறாங்க. அஜித்தை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து தயாராக இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அஜித் ரசிகர்களும் வேணும்னு அவர் நினைக்கிறாரு. அஜித் வந்து அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கார். அதனால் அவர் சொல்லியிருக்கலாம். பட் அஜித் கேட்குற சம்பளத்துக்கும் அவருடைய பிஸ்னஸுக்கும் சம்மந்தமே இல்லை இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சிவகார்த்திகேயன் ஒரு ரிஸ்க் எடுப்பாருங்கிறதுல எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அஜித்துக்கு படம் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்களே இல்லாத பட்சத்தில் அவரே சொந்த படம் எடுக்கிறதுக்கு பதிலாக நம்முடைய நண்பர் தானே எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸு, சிவகார்த்திகேயன் நண்பர் தானே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கிட்ட கொடுத்து ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாமேன்னு கூட அஜித் நினச்சிருக்கலாம். ஒருவேளை அந்த டாக்கு போயிருக்கலாம், நமக்கு தெரியாது. எதிர்காலத்தில் அப்படி ஒரு அறிவிப்பு வந்துச்சுன்னா நான் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது நடந்திருக்கும். பட் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க, அவர் பதில் சொல்லியிருப்பார். சார் அஜித்தை வச்சு படம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் முடியாதுன்னு யாராவது சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசை இருக்குங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். அப்படி தான் அது நடந்துருக்கும். சரி. ஆனால் இந்த தாய் கிழவியோட இயக்குனருக்கு வந்து ஒரு அடுத்த பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பை வந்து சிவகார்த்திகேயன் ஏற்படுத்துகிறதாகவும் அந்த தயாரிப்பு வந்து கமல் அவர்களுடைய கம்பெனியோடைய தயாரிப்பாக இருக்கும் அப்படின்றதுல சொல்கிறாங்க. இதோட உண்மை? ஆமாம், சேயம் அப்படிங்கிற ஒரு படம் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த தாய் கிழவியில் வந்து அந்த டைரக்டர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் சொன்ன அந்த குறைகள் எல்லாமே அவர் சரி பண்ணியிருந்தார். உள்ளபடியாக ஒரு அற்புதமான படமாக இருந்திருக்கும், அது வேறு விஷயம். பட்டு
ஒரு டைரக்டராக அவர் வந்து சிறப்பான பணியை செஞ்சுருக்கார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதனால தான் அவர் வந்து நாம் இம்மிடியேட்டாக ஒரு படம் கொடுப்போம்னு டேட்டு கொடுத்துருக்குறாரு. அதை வந்து கமல் கம்பெனி தயாரிக்குது, ராஜ் கமல். அவ்வளோதான், அதில் ஒன்றும் பெரிய குழப்பமும் இல்லை. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே ஓகே. இப்போ இதை தொடர்ந்து ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் இப்போ தயாராகிறதுக்கான எல்லா முனைப்போட இருக்குது. அதை தொடர்ந்து ஜெயிலர் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த படத்துக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் நம்ம நெல்சன் வந்து பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்கெடியூலாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாங்க, இப்போ ஜெயிலர் 2 பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஷூட்டிங் முடியல. ஓகே. அது இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும்போது டாக்கி போர்ஷன் இருக்குன்னாங்க. ஷாருக் கான் நடிக்க வேண்டிய காட்சிகள் அதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாருன்னா கம்ப்ளீட்டாக ஜெயிலர் 2 முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஜினி நடுவில் ஒரு படம் பண்ணுறாரு. அது என்னென்னா அந்த சிபி சக்கரவர்த்தி படம். அந்த படத்தை முடிச்சுட்டு தான் ரஜினி கமல் இணைகிற படத்துக்கே அவர் வராரு. ஓகே ஓகே ஓகே. அதுக்குள்ளே நெல்சன் வந்து அந்த படத்தினுடைய டைலாகு எல்லாமே சரி பண்ணிவிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ தோற்றங்கள் எல்லாமே சிபி சக்கரவர்த்தி படத்துக்கும் ஜெயிலர் 2க்கும் கொஞ்சம் ஒத்து போகிறனால அந்த கேரக்டரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுவிதமான கதாபாத்திரம் இங்கே ஜெயிலர் 2 முடிச்சுட்டு தான் இங்கே வராரு ரஜினி. ஓகே ஓகே ஓகே. அப்போ ஓரளவு நல்லா சிரிப்பு படங்கள் நிறைய சிரிப்பு காட்சிகள் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள். சக்கரவர்த்தியை பொறுத்தளவு கொஞ்சம் டார்க் காமெடியில் நல்லா பண்ணுவார். சிறப்பு இருக்கலாம். ஓகே சார், இதை தொடர்ந்து கண்ணன் ரவி அவர்களும் வந்து நிறைய அவரோட ப்ரொடக்ஷனில் எப்படி பார்த்தாலும் இந்த தடவை நிறைய பேருக்கு வாய்ப்பு தரதா நம்ம கடந்த முறை பேசியிருந்தோம். பட் இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு படத்தை வந்து கொடுக்குறதா இருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்கும்? இல்லை, எந்த டெஸ்ட்லான்னு பேர் வச்சுருக்காங்க. பட் அது என்ன மாதிரி கதைன்னுலாம் நமக்கு தெரியல. பட் கண்ணன் ரவியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு தயாரிப்பாளர். மற்ற தயாரிப்பாளர்கள்னால் கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்கும். என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு ஒரு 1000 கேள்விகளை கேட்பாங்க. இவரை பொறுத்தளவுக்கு என்ன பட்ஜெட்டும்பார். நீங்கள் ஒரு பட்ஜெட் சொன்னீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உடனே கொடுத்துட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு போயிடுவார். ஸோ அது மாதிரி ரொம்ப இலகுவான ஒரு தயாரிப்பாளர். இன்னொன்று, அவருக்கு ஐஸ்வர்யா ரஜினியோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுங்கிற எண்ணம் வந்ததுங்கிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு ரஜினியை வச்சு படம் பண்ணுங்கிற ஆசை அவருக்கு இருந்து இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து அப்பாட்ட ஒரு கழிச்சிட்டு கேளுமா பண்ணலான்னாருன்னு வைங்க, கட்டாயமாக அது நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதற்கு அதை நோக்கி கூட பயணமாக இருக்கலாம் அது. இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் அப்புறம் வந்து கமல் அவர்களோட ப்ராஜெக்ட் கல்கியை பற்றி நான் கேட்கணுன்னு இருந்தேன். இதோட அப்டேட் இப்போ எந்த லெவலில் இருக்குது சார்? கல்கியை பொறுத்தளவுக்கு இப்போ ரீசெண்டாக கமலும் அமிதாப்பும் சந்தித்த ஸ்டில்லெல்லாம் பார்த்துருப்பேன். கமல் வந்து அதில் இன்னுமே தான் அவருடைய போர்ஷன்லாம் நிறைய எடுக்க போகிறாங்க. ஆக்சுவலாக போன ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கமல் கொஞ்சம் தான் வருவார். இப்போ இந்த பார்ட்டில் தான் அவர் இன்னும் கொஞ்சம் முழுமையாக வராரு. ஸோ அது ஒன்று. தீபிகா படுகோன் இல்லைங்கிறத நம்ம போன முறை பேசினதான் ஞாபகம். அதுக்கு பதிலாக தான் வேற ஒருத்தர் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்தால் கூட கமல் வந்து இப்போ அங்கே அந்த படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே 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 ஓகே. சார், திருமண வாழ்க்கையில் இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தம்பதி விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா. பட் இப்போ இவங்களோட இது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மீண்டும் ஏதோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கதா தகவலும் கூட சொன்னாங்க. நீங்கள் போன தடவை சொல்லிட்டீங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் நல்ல பிரம்மாண்டமான எல்லா நண்பர்களையும் அழைத்து ஒரு விழா வந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏதோ டேட் அனௌன்ஸ் பண்ணதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பட் கட்டாயமாக தமிழ் திரையுலகம், தெலுங்கு திரையுலகம், கன்னட திரையுலகம், நார்த் இந்தியா, பாலிவுட் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒரு பெரிய ரிசப்ஷன் கட்டாயமாக பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிந்த நடிகர் நடிகையாக போயிட்டாங்க 2 பேருமே. ஆமாம். ஸோ அப்போ அவங்க ஒரு இல்லற வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கும்போது எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறது இயல்பு தானே. ஆமாம். அப்போ அது பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும். ஓகே. அரசன் படம், இந்த படத்தில் சிம்பு எந்த அளவுக்கான ஒரு மாஸோ அதே லெவலில் வந்து ஒரு இந்த கேரக்டர், அதாவதுனா ரியல் லைஃப்பில் ஒரு சில கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் இவங்க இருந்தாங்க அப்படின்றது சில பொருத்தமான கதாபாத்திரங்களை வடிவமைப்பது அந்த இயக்குனருடைய அசாத்திய திறமை. இதில் வந்து ஒரு பக்கம் சிம்புங்கும் போது இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதியை பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மெருகேற்றின மாதிரி. ஆனால் இப்போது இவர் அதில் இல்லைங்கும்போது ஒரு வருத்தமாக இருக்குது. அப்போ அதை சார்ந்து யாரை வந்து அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை நான் கேட்குறதுக்கு முன்னாடி ஏன் இதுலேருந்து அவர் விலகினார் அப்படின்றது தான். இது எல்லாமே வந்து உண்மையான தகவல் இல்லை. விஜய் சேதுபதி இந்த படத்தில் இருக்கார். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து வெற்றிமாறன் கூப்பிட்டப்போ நிறைய பிஸியாக இருந்தால் கூட நான் எப்படியாவது உங்களுக்கு தேதிகளை ஒதுக்கி கொடுத்து இந்த படத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டார் அவர். வெற்றிமாறன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அது. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன தேதியில் படப்பிடிப்பு நடத்த முடியல. ஏற்கனவே வந்து
ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூலில் தான் விஜய் சேதுபதி வரதா இருந்தார். ஆனால் செகண்ட் ஷெட்யூல் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு 20 கோடிக்கு செட்டு போட சொன்னாராம் வெற்றிமாறன். அதில் வந்து தானு சாருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்குது. அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லி ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக படப்பிடிப்பு நிற்கிது, இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அவர் கொடுத்த டேட்டு வீணாயிருமோங்கிறதுனால அவர் அந்த படத்துலேருந்து விலகிட்டதாக ஒரு தகவல் பரப்பப்படுது. ஆனால் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் இல்லைன்ட்டார். எப்போ கூப்பிட்டாலும் நான் வர்றேன், நான் மற்ற படங்கள் நான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த படத்துலேருந்து அவர் வெளியேறல. ஓகே 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 இருக்காரு. ஸோ ஒருவேளை அவருடைய கால் ஷீட்டை வந்து லேட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான். ஓகே, இந்த வாரம் வந்ததில் சிறப்பான விஷயங்களையும் பார்த்தோம். சிறப்பான படங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா அதெல்லாம் விட்டுருங்க, மற்றதெல்லாம் நிறையா இருக்குது பேசலாம் அப்படின்ட்டு அடுத்ததுக்கு போயிட்டீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி.